ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா the வெக்டார் கால்குலஸ். ஸோ நார்மலாக வெக்டார் அப்படின்னா என்ன? ஸோ வெக்டார் அப்படின்னும் போது இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் த டைரக்ஷன். ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், வெக்டார் அப்படிங்கிறது சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இப்போ ப்ரீவியஸ் கிளாஸஸில் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், தென் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் நம்ம ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போது இந்த வெக்டார் கால்குலஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த சேம் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸையும் நம்ம இங்கே கொண்டு வந்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இஃப் இட் இஸ் மூவிங் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? ஸோ இப்போது அது இட் ஹேஸ் தி டைரக்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது வெலாசிட்டின்னு எடுத்துக்கோங்க, தட் இஸ் திசை வேகம். வெலாசிட்டி அப்படின்னும் போது ஒரு பஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் போகுது, அதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா வெலாசிட்டி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நார்மலாக ஸ்பீடுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தட் ஹேஸ் ஒன்லி த மேக்னிடியூட், இட் டசன்ட் ஹாவ் எனி டைரக்ஷன்ஸ். பட் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த ஆப்ஜெக்டோ இல்லை எந்த ஒரு டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா த வெலாசிட்டி, தட் இஸ் த வெக்டார் குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போது அதே மாதிரி டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ், நார்மலாக பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ ஹியர் த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணுறோம், அதாவது டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிரேடியன்ட் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ த கிரேடியன்ட் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ், ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ வரக்கூடிய சாப்டர்ஸில் எல்லாமே வெக்டார் கால்குலஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், தட் கிரேடியன்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகும். தட் மீன்ஸ் டெல் அப்படிங்கிறது சொல்லுவோம், கிரேடியன்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா? தென் அதே நேரத்தில் த டைரக்ஷன்ஸ் ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் த யூனிட் வெக்டார்ஸ். அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரெப்ரசன்ட் த டைரக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ 2 டைமென்ஷனல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிறது மட்டும் நம்ம எடுப்போம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய், ஸோ எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ் டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஐ வெக்டார் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஒய் அப்படின்னும் போது ஜே வெக்டார் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் தட் direction in 3 dimensional, so 3 direction அப்படின்னும் போது x, y, z coordinates, 3 coordinates தான் நமக்கு இருக்குது, x coordinate, y coordinate, z coordinate. ஸோ அந்த z axisல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா 3 dimensional அப்படின்னும் போது நமக்கு வரக்கூடிய ரெப்ரசன்டேஷன், டைரக்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணுறது k வெக்டார். அந்த k மேலே நம்ம என்ன வெக்டார் அப்படிங்கிறது இதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஒரு ஆரோ மார்க் போடுறது. ஸோ இது x, y, z. ஸோ 3 டைமென்ஷன் அப்படின்னும் போது எக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஐ வெக்டார், ஒய்யை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஜே வெக்டார், தென் இசட் டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு கே வெக்டார். ஸோ தட் ஆர் தி யூனிட் வெக்டார்ஸ். ஸோ தட் ஆர் தி யூனிட் வெக்டார்ஸ், அதாவது அதோடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1, அவ்வளோதான். ஸோ ஐ வெக்டார்னா 1 இன்ட்டு ஐ வெக்டார், அவ்வளோதான். ஸோ இப்போது த வெக்டார் டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர், ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் அப்படிங்கிறது தான். ஸோ டெல் தட் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டார் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ இசட். இப்படி தான் வெக்டார் டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே தட் ஆர் த யூனிட் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ தென் கிரேட் ஃபை, ஸோ திஸ் இஸ் தி ஃபை. ஸோ இந்த டேர்ம், இந்த ஃபை அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் த வேரியபிள்ஸ். அது நமக்கு சம்மில் கொடுத்துருப்பாங்க, 5 தட் இஸ் ஈக்குவல் டு 3x + 2y, அந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிரேடியண்ட்டை நம்ம இந்த ஃபங்க்ஷன் கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிரேட் ஃபை ஆர் டெல் ஃபை தட் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டார் இன்ட்டு டோ ஃபை பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் இன்ட்டு டோ ஃபை பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு டோ ஃபை பை டோ இசட் அப்படிங்கிறது வரும். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா கிரேட் ஃபை அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இதுக்குள்ள வரக்கூடிய இந்த 5 வேல்யூ, ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி த ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் கண்டினியூஸ்லி டிஃப்ரென்ஷியபிள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு ஸ்கேலாரை வெக்டார் கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா வெக்டார் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷன், திஸ் இஸ் த ஃபங்க்ஷன், ஸோ இட் டசன்ட் ஹாவ் எனி வெக்டார், த டைரக்ஷன்ஸ். ஸோ ஒன்லி மேக்னிடியூட், அதாவது 2x + 3y + 4z அந்த மாதிரி ஒரு
ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ தட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் xy z. ஸோ அதை வந்து phi ஆஃப் xy zன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம கிரேட் 5 ஃபைண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், இந்த வெக்டார் குவான்டிட்டியாக நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறாங்க. ஸோ வேர் திஸ் phi இஸ் பி த ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் இட் ஷுட் பி த கண்டினியூஸ்லி டிஃப்ரென்ஷியபிள். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து phi இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா என்ன வரும். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். ஸோ நார்மலாக டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் ஃபார்முலாலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே இந்த வெக்டார் கால்குலஸ்க்கும் சம் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இஃப் த phi வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட். phi வேல்யூ கான்ஸ்டன்ட்னா என்ன, ஸோ phi இஸ் ஈக்குவல் டு 2 3 4 5 அந்த மாதிரி ஏதாவது வேல்யூஸ் இருக்கணும். ஸோ இட் டசன்ட் ஹாவ் எனி வேரியபிள்ஸ், அதாவது 2x + 3y அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு சம் வேல்யூஸ் வரும். பட் அந்த 5 வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா கிரேட் 5 வேல்யூ நமக்கு என்ன தான் வரும், 0 அப்படிங்கிறது தான் வரும். எப்படி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா யூ மே சி ஹியர் திஸ் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் தி கிரேட் 5 கரெக்டாக. ஸோ இந்த 5 வேல்யூ 5 அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 0 தான் வரும். அதே மாதிரி அதே கான்ஸ்டண்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது 0 தான் வரும். அதே கான்ஸ்டண்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணும்போது நமக்கு 0 தான் வரும். ஸோ இந்த 5 இருக்கிற இடத்துல we have some variables. ஸோ இட் ஷுட் பி த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் இசட் அப்படின்னு இருந்தால் தான் நமக்கு என்ன வரும், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு வேல்யூஸ் வரும். ஸோ பட் இங்கே வந்து நமக்கு அப்படி கிடையாது. ஸோ இஃப் த 5 இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னும் போது நமக்கு என்னது, ஸோ கிரேட் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இன் மல்டிப்ளை, ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்மில் இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கு எப்படி கிரேட் ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் 5 1 5 2 ரெண்டுமே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தது அப்படின்னா ஸோ 5 1 கிரேட் 5 2 ப்ளஸ் 5 2 கிரேட் 5 1. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ நார்மலாக யூவி மெத்தட் அப்படிங்கிறது சொல்லுவோம் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில், அதே ஃபார்முலா தான் இங்கே. ஸோ யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் ப்ளஸ் வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூவின்ற இருக்கிற இடத்துல 5 1 5 2ன்னு இருக்குது, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிவைட் யூ பை வி மெத்தட். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் த divisible மெத்தட். ஸோ அப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கிரேட் எடுத்திங்கன்னா கிரேட் 5 1 by 5 2ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன, கீழே இருக்கிற டேர்முக்கு ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 5 2 போட்டுக்கணும் மேலே நியூமரேட்டரில். 5 2 இன்ட்டு கிரேட் 5 1 மைனஸ் 5 இன்ட்டு கிரேட் 5 1 5 2. ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ வேர் 5 2 திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வரணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி வந்து நம்ம பண்ணுறோமோ அதே தான். ஸோ இங்கே அந்த dy by dx அதாவது டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன, கிரேடியன்ட் டிஃப்ரென்ஷியல் டெரிவேட்டிவ் ஆப்ரேட்டர் இருக்குது, அவ்வளோதான். ஸோ வெக்டார் டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் கிரேட் இருக்குது, அவ்வளோதான். ஸோ தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். தென் த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா if v is equal to f of u then grade v is equal to f dash of u into del u. ஓகே. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன, ஃபஸ்ட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள். ஸோ சைன் 2x, ஸோ இது டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், சைன் 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் 2x. ஸோ அகைன் 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 இல்லையா. சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம். ஸோ இஃப் v is equal to f of u then grade v that is equal to f dash of u into del u, grade u. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஸோ அந்த கிரேட் வச்சு நம்ம ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ லெட்ஸ் see the problems. ஸோ இஃப் 5 value is equal to x y z, ஸோ தட் 5 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட்டாக இருந்ததுன்னா ஃபைண்ட் தி கிரேட் 5 அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ கிரேட் 5 தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும். கிரேடுக்கு கிரேட் தட் இஸ் த ஆப்ரேட்டர். ஸோ வெக்டார் டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர். ஸோ அது வந்து என்னது, ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு 5 இருக்கிற இடத்துல எக்ஸ் ஒய் இசட்டை சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியது தான். ப்ளஸ் ஜே வெக்டார் டோ பை டோ ஒய் எக்ஸ் ஒய் இசட் ப்ளஸ் கே வெக்டார் டோ பை டோ இசட் எக்ஸ் ஒய் இசட். ஸோ இந்த டேர்மில் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ் ஒய் இசட் வந்து மல்டிப்ளையில் தான் இருக்குது, ப்ராடக்ட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ now we should take the partial differentiation. எப்படி, டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய் இசட். ஸோ இது எல்லாமே ப்ராடக்டில் இருக்கிறதால ஸோ இந்த ஒய் இசட்டர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், அதை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 1 அப்படிங்கிறது வரும். டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னும் போது 1 இல்லையா. ஸோ அப்போ ஒய் இசட் இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் இந்த டேர்மில் வந்து இது ரெண்டும் வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ எக்ஸ் ஒய் இசட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இங்கே டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போது ஒய்யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அப்போது எக்ஸ் இசட் இருக்கும். எக்ஸ் இசட் விட்டு ஜே வெக்டார்
ப்ளஸ் இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் அப்படின்னும் போது XY அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அதை வந்து வெளியே எடுத்துருங்க. ஸோ இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 1 வரும். ஓகே, ஸோ அப்போ XY. ஸோ த ஃபைனல் சொல்யூஷன் என்ன வரும்? grade 5 that is equal to YZ I vector plus XZ J vector plus XY K vector. Okay, so then let's see the next problem. So next problem வந்து பார்த்தீங்கன்னா if 5 value is equal to log of x square plus y square plus z square find grade 5 அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன உங்களுக்கு 1/x. ஸோ this is the function of function. ஸோ இங்கே வந்து நான் ஃபார்முலா சொன்னேன் இல்லையா? ஸோ v is equal to f of u then del grade v that is equal to f dash of u into del u அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி லாஜிக்கில் தான் வரும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் grade 5 ஃபார்முலா என்ன? I into dou 5 by dou x plus j into dou 5 by dou y plus k vector into dou 5 by dou z. ஸோ இங்கே வந்து 5 வேல்யூ வந்து log of x square plus y square plus z squareனு சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ log x வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க d by dx டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1/x அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ இப்போது log x அதே மாதிரி தான் இங்கே log of x square plus y square plus z square இருக்குது. ஸோ அப்போது இங்கே டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். ஸோ டிஃப்ரென்ஷியேஷனில் வந்து அப்படி வரும். ஸோ இது இன்டகிரேஷன் அப்படின்னா இந்த டேர்மை எப்படி இன்டகிரேட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் போடணும். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு del 5 that is equal to I vector into இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணிங்கன்னா என்ன வரும்? log of x square plus y square plus z square. ஸோ இந்த ஹோல் டேர்மையே ஒரே சிங்கிள் டேர்மாக கன்வெர்ட் பண்ணணும். சிங்கிள் டேர்மாக கன்சிடர் பண்ணி log x அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/x. x இருக்கிறதுல x square plus y square plus z square இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x. அதை வந்து நான் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இங்கே y ஸ்கொயரு z ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? 0 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் இந்த டேர்ம்லாம் 0 ஆகிடும். ப்ளஸ் ஜே, ஏன்னா எல்லாமே அடிஷனில் இருக்குது. ப்ளஸ் தென் ஜே வெக்டார் இன்டூ சேம் log ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 1/x தான் வரும் இல்லையா? ஸோ 1/, ஸோ y அப்படிங்கிறது இங்கே இருக்கிறதால log டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y அப்படின்னும் போது த சேம் 1/y அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே வந்து என்ன வரும் உங்களுக்கு? 1/x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர். அகைன் y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது 2yன்றது வரும். மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் k வெக்டார் இன்டூ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு z அப்படின்னும் போது log you may take log z log x அப்படின்னு எடுக்காமல் வேறு ஏதாவது வேரியபிளாக எடுத்துக்கோங்க. x அப்படின்னா a அப்படிங்கிறது இந்த ஹோல் டேர்மே ஏவாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா log a டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/aன்னு வரும். ஸோ அப்போ a இருக்கிறதுல நான் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர். அகைன் உள்ளே இருக்கிற z ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு zனா 2z வரும். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா டேர்ம்லையுமே எது காமனாக இருக்குது? 2ங்கிறது டேர்ம் காமனாக இருக்குது. கீழே டினாமினேட்டர் எல்லாமே காமனாக இருக்குது. ஸோ அதை வந்து வெளியே எடுத்துருங்க. ஓகே, எடுத்திங்கன்னா என்ன வரும்? 2/x square plus y square plus z square. ரிமைனிங் டேர்ம் xi vector plus yj vector plus zk vector. ஸோ இந்த வெக்டார் கால்குலஸில் இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ xi vector plus yj vector plus zk vector that is equal to r vector. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மாடலஸ் எடுத்திங்க அப்படின்னா ரூட் ஆஃப் அந்த ijk உடைய கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அதுதான். ஸோ அப்போ மாடலஸ் ஆஃப் r vector is equal to r. ஓகே, இந்த ஒரு வெக்டாருக்குமே வந்து மாடலஸ் எடுத்திங்கன்னா the term will be converted into scalar. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர் வெக்டார் அதே மாதிரி வெக்டாரையும் ஆர் வெக்டார் அதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஸ்கேலார் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ தெரியும். ஸோ மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு என்னது? நமக்கு ஆர். ஸோ மாடலஸ் இருக்கும்போது அதோடைய வேல்யூ வந்து உங்களுக்கு ஸ்கேலார் டேர்மாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போது இது எப்படி மாடலஸ் எடுக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ijk. அப்போ ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் x அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஜேயோடைய கோஎஃபிஷியன்ட் y அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். கேவோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து z அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு ஃபுல்லாக ரூட் எடுக்கணும். ஸோ r is equal to root of x square plus y square plus z square. So this is the r, that is modulus of r vector. ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ போத் த சைட் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு ரூட் கேன்சல் ஆகிடும். இங்கே ஆர் ஸ்கொயர்னு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்.
ஓகே ஸோ திஸ் இஸ் த டேர்ம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், கிரேட் 5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், ஆர் ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார் பதிலாக ஆர் வெக்டார் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ த சொல்யூஷன் இஸ் கிரேட் 5 இஸ் ஈக்குவல் டு 2/r ஸ்கொயர் இன்ட்டு ஆர் வெக்டார். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ஃபைண்ட் டெல் ஆர் கிரேட் ஆர். அதுக்கு அடுத்த சம் வந்து கிரேட் ஆஃப் 1/r ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஆர் வேல்யூ எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆர் வெக்டார் தான் நம்ம என்ன சொன்னோம், எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார்னு சொன்னோம். ஆர் அப்படிங்கிறது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஃபைண்ட் பண்ணுறது சம்வாட் டிஃபிகல்ட் இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த டேர்ம் ஆர் ஸ்கொயரே இருக்குது. ஸோ அதையே நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கிவன் கிரேட் ஆர் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஃபார்முலா, ஸோ ஐ இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே இன்ட்டு டோ ஆர் பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு டோ ஆர் பை டோ இசட். ஸோ நமக்கு ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போது ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஸோ இதை வந்து நம்ம என்ன, இங்கே டோ ஆர் பை டோ எக்ஸ் இருக்குது, இங்கே டோ ஆர் பை டோ ஒய் இருக்குது, இங்கே டோ ஆர் பை டோ இசட் இருக்குது. ஸோ நவ் ஐ டிஃபரன்ஷியேட் த டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா டோ ஆர் பை டோ எக்ஸ் இன்ட்டு அகைன் 2r ஆர் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2r. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x. சிமிலர்லி அப்போ உங்களுக்கு என்ன வரும், ஸோ இங்கே வந்து டோ ஆர் பை டோ எக்ஸை வந்து இந்த சைடு வச்சுக்கிட்டு ரிமைனிங் டேர்ம் இந்த கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் பை ஆர்னு வந்துடும். சேம் அதே மாதிரி இதை ஈக்குவேஷனை டோ ஆர் பை டோ ஒய் பண்ணிங்க அப்படின்னா ஒய் பை ஆர் வரும். டோ ஆர் பை டோ இசட் பண்ணிங்கன்னா இசட் பை ஆர் அப்படிங்கிறது வரும். ஸோ இதெல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் தான். அதாவது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனா ஸோ எப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலுமே அதுதான். ஸோ இதை வந்து நம்ம மைண்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டோ ஆர் பை டோ எக்ஸ்னா எக்ஸ் பை ஆர். ஸோ அப்படியே வந்து ரிவர்ஸில் இருக்கும். டோ ஆர் பை டோ எக்ஸ்னா எக்ஸ் பை ஆர். ஸோ டோ ஆர் பை டோ ஒய்னா ஒய் பை ஆர். தென் டோ ஆர் பை டோ இசட்னா இசட் பை ஆர். ஸோ வேறவர் த ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்ன்ற டேர்ம் நம்ம பார்த்தோமோ அங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இந்த டோ ஆர் பை டோ எக்ஸ், டோ ஆர் பை டோ ஒய், டோ ஆர் பை டோ இசட் இந்த வேல்யூஸ் வந்து கரஸ்பாண்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த 3 வேல்யூஸை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும், கிரேட் ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர் இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய் பை ஆர் இன்ட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் இசட் பை ஆர் இன்ட்டு கே வெக்டார். ஸோ இந்த டேர்மில் எது காமனாக இருக்குது, ஆர் அப்படிங்கிறது காமன். ஸோ டினாமினேட்டர் இருக்குது. ஸோ வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா 1/r எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ த ரிமைனிங் டேர்ம் வில் பி xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார். ஸோ xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார் நமக்கு என்னது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர் வெக்டார். ஸோ கிரேட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/r இன்ட்டு ஆர் வெக்டார். ஸோ திஸ் இஸ் தி சொல்யூஷன். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன கிரேட் 1/r வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேட் 1/r எப்படி ஃபைன் பண்ணுறது, ஸோ கிரேட் 1/r. ஸோ இப்போ கிரேட் 1/r இந்த சம்மேஷன் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஐ இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே இன்ட்டு டோ பை டோ இசட்ன்றது எக்ஸ்பேண்டபுளாக எழுதணும் இல்லையா. ஸோ அதை வந்து சிம்பிளாக எழுதுறது தான் இந்த சம்மேஷன் ஆஃப் ஐ வெக்டார் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ். இப்போ ஐ இருக்கிறதுல 1/r இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும். ஸோ பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா 1/r நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ 1/r டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது 1/xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ஸோ அதை நான் வந்து இங்கே சால்வ் பண்ணுறேன். 1/x அதாவது d/dx டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு 1/x வந்து d/dx பண்ணணும். ஸோ பண்ணிங்க அப்படின்னா இந்த 1/xை வந்து இன்வர்ஸுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா, அதாவது நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா d/dx இன்ட்டு x பவர் -1 வரும். ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் x பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா n இன்ட்டு x பவர் n -1. அப்போ பண்ணிங்கன்னா என்ன வரும், -1 இன்ட்டு x பவர் -1 n -1. அப்போ the value -1 இன்ட்டு x பவர் -2 வரும். ஸோ இந்த x பவர் -2 அகைன் நான் டினாமினேட்டருக்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ -1 டிவைட் பை x ஸ்கொயர்னு வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா the value. ஸோ இதில் வந்து இங்கே 1/x இருக்கிறதுல 1/r இருக்குது. ஓகே. ஸோ அப்போ -1 டிவைட் பை r ஸ்கொயர், -1/r ஸ்கொயர். அகைன் அந்த r டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா டோ ஆர் பை டோ எக்ஸ் வரும். ஓகேவா. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், டோ ஆர் பை டோ எக்ஸ் அப்படின்னும் போது நமக்கு என்ன வேல்யூ x/r, அதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. x/r சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், -1 டிவைட் பை r கியூப் இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். ஓகேவா. ஸோ அப்போது இந்த டேர்ம் 1/r ஸ்கொயர் கியூப் மட்டும் வெளியே எடுத்துட்டு சம்மேஷன் ஆஃப் ஐ வெக்டார் இன்ட்டு எக்ஸ் அதை மட்டும் உள்ள வச்சுக்கோங்க. ஸோ சம்மேஷன் ஆஃப் ஐ இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறது என்ன மீனிங்னா, xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார். ஸோ இதுதான் அதுக்கான மீனிங். ஸோ இப்போது xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk அப்படிங்கிறது நமக்கு என்னது, ஆர் வெக்டார். ஸோ த ஆன்சர் இஸ் கிரேட் 1/r that is equal to
minus r vector divided by r cube. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த வெரி சிம்பிள் கொஷின். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த வெக்டார் கால்குலஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர் வெக்டார் அப்படிங்கிறது நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி சம்மில் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த வேல்யூவை எடுத்துக்கணும். ஆர் வெக்டார் வந்து என்னென்ன எடுத்துக்கணும், எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர் வெக்டார் இட் ஷுட் பி லைக் கால்ட் அஸ் அ பொசிஷன் வெக்டார் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ஃபைண்ட் கிரேட் ஆஃப் லாக் ஆர். ஸோ ஆர் வெக்டார் நமக்கு என்ன தெரியும், எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஆர் ஸ்கொயர் அப்படின்னும் போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஸோ இதில் வந்து டோ ஆர் பை டோ எக்ஸ்னா எக்ஸ் பை ஆர், டோ ஆர் பை டோ ஒய்னா ஒய் பை ஆர், டோ ஆர் பை டோ இசட்னா இசட் பை ஆர். ஸோ இப்போது இதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த சம்மேஷன் அந்த ஃபார்மெட்லேயும் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஐ இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு லாக் ஆர். ஸோ லாக் ஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆர் லாக் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/x. அதே மாதிரி லாக் ஆர் டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் எக்ஸ் அப்படின்னும் போது 1/r இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த டோ ஆர் பை டோ எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன எக்ஸ் பை ஆர் அப்படிங்கிறது தெரியும், அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன 1/r ஸ்கொயர் வரும். ரிமைனிங் வந்து சம்மேஷன் ஆஃப் ஐ வெக்டார் இன்ட்டு எக்ஸ். ஸோ இந்த சம்மேஷன் ஆஃப் ஐ வெக்டார் இன்ட்டு எக்ஸ் வந்து நமக்கு என்னென்னு எழுதலாம், ஸோ 1/r ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார் அப்படிங்கிறது எழுதலாம். ஸோ அகைன் எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார் நமக்கு என்னது ஆர் வெக்டார். ஸோ கிரேட் ஆஃப் log r that is equal to r vector divided by r square. ஓகேங்களா?